வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஈஸி குருமா, அதாவது காலையில் நான் காய்கறிலாம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்லாம் நான் வேக வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இது பாருங்கள், ஒரு 3 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, 4 பீன்ஸு இது நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம், மீடியம் சைஸில் 2 வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி. இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 4 பல்லு பூண்டு, ஒரே ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். தேங்காய்லாம் அரைச்சி விட போகிறோம், அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு, வெங்காயம், மஞ்சள் பொடி, எண்ணெய் ஒரு 5-6 ஸ்பூன் விட்டுருக்கேன். நான் விட்டு தான் தாளிச்சேன். நான் எண்ணெயோட அளவு சொல்லலை இல்லையா, அதுக்காக சொன்னேன். எண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி, தக்காளி சேர்த்தவுடனே அதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு குறைச்சலாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கின்னு இருக்குது. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் 4 பாதாம் பருப்பு. அவ்வளோதான். இது திக்னஸ் கொடுக்கறதுக்கு தான். இது இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா முந்திரி பருப்பு இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 2த்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்கள், தேங்காய் பாதாம் 2ம் அரைச்சி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுது. நான் காய்கறி வெந்திருக்கு இல்லையா, அதை சேர்த்துடுறேன். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் 3த்தையும் சேர்த்துடுறேன். ஏற்கனவே வெந்ததுனால இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச விழுத சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த குருமாவில் பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி, தனியாப்பொடி, கரம் மசாலா எதுவுமே சேர்த்துருக்க மாட்டேன். ஒன்லி பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம காரத்துக்கு யூஸ் பண்ணியிருப்போம். வாசனைக்கு நம்ம தாளிச்சு கொட்டினது மட்டும்தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் இல்லைன்னா கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நம்ம அளவு எடுத்துருவோம். திக்னஸ்க்காக தான் பாதாம் பருப்பு போட்டால், நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். நாம் பிறகு நல்லா கொதிச்சிடுது. இப்போ கொத்தமல்லி சேர்த்துருங்க. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு போட்டேன் இல்லையா, அப்படி இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும். தேங்காய் கூட ரொம்ப கம்மி தான், 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.